என்னது என்ன நடக்குதுங்க? என்னது கட்டலா எடுத்துட்டு எங்க போற? அக்கா, நம்ம மீனாவை கடத்திட்டு போய் தப்பா நடக்க முயற்சி பண்ணது யார் தெரியுமா? யாரு? அந்த சந்திரமதியோட தம்பி. யாரு? செல்வாவா? ஆமா ஆமா, அவனேதான். அவன்தான். நல்லா தெரியுமா? அவன்தானா? ஆமாக்கா, அவனே. இப்ப நான் ஐஸ்வர்யா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கதான் நான் பார்த்தேன் அவனை. அவனோட மூஞ்சியை நான் மறக்கவே இல்லைக்கா. அந்த மூஞ்சியை நான் மறக்கவே இல்லை. அழாதம்மா, அழாத. என்னங்க யோசிச்சுட்டு இருக்க? அவனை அடிச்சு கொண்டாத என் மனசா. அவசரப்படாத. இந்த விஷயத்துல நீ ஆத்திரப்பட்டா எதுவுமே நடக்காது. அவ எப்படி இவ்வளவு புத்திசாலித்தனமா காயை நகர்த்தி நம்மள முட்டாளாக்குனாலோ அதே மாதிரி அவ கைய வச்சு அவ கண்ணை குத்தணும். என்ன எடுத்தேன் கவுத்தேன் இருந்தா எதுவுமே நடக்காது காத்து. இல்லக்கா, அவன் இவ்வளவு தூரம் பண்ணிருக்கான். அவனை சும்மா விடணுங்கிற. நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். எதை நீ பாத்துப்ப? இவ்வளவு தூரம் நடந்திருக்க. கார்த்திக், சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். மீனா, நீ கவலைப்படாத. நீ அனுபவிச்ச ஒவ்வொரு சித்திரவதைக்கும், நீ வடிச்ச ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அந்த செல்வா பதில் சொல்லுவான். சொல்லணும், சொல்ல வைப்பேன். நீ கவலைப்படாத. அம்மா கூட்டிட்டு போ. சரிம்மா, வாமா. சந்திரமதி, என் தங்கச்சியை நீயே கடத்தி வச்சுட்டு நான் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு எனக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சு கடைசியில நீயே அவளை எனக்கு காப்பாத்தி கொடுத்த மாதிரி நடிச்சிருக்க. இனி உன் விஷயத்துல நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னால தாங்க முடியாது. அம்மா, டிஃபன் ரெடியா? என்னாச்சுமா? சமையல் எதுவும் பண்ணாம இருக்க? ஏதாவது உடம்பு சரியில்லையா? வா, டாக்டர் கிட்ட போலாம் வா. என்ன ஆச்சுமா உனக்கு? என்னடா? அது ஒண்ணும் இல்லக்கா, அதான் நீ இன்னில இருந்து வேலைக்கு போக போறது இல்ல, அதனால தான் எதுவும் ரெடி பண்ணாம நீ கேட்டா எதுவும் பதில் சொல்லாம நின்றுட்டு இருக்காங்க. நான் வேலைக்கு போலியா? யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். நான் வேலைக்கு போக மாட்டேன் நீ சொன்னியா? ஏ அக்கா, இப்போ நீ சொல்றத நான் கேட்பேங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? இருக்கு. அதே மாதிரி நான் சொல்றத நீ கேட்பேங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அதான் இன்னில இருந்து நீ வேலைக்கு போக மாட்டேன்னு அம்மா கிட்ட சொன்னேன். முட்டாள்தனமா எதையும் முடிவு பண்ணக்கூடாது. நான் வேலைக்கு போலன்னா இந்த குடும்பத்தை யார் பாத்துக்கிறது? நீ வேலைக்கு போக்கா, ஆனா அந்த இடத்துக்கு வேலைக்கு போக வேண்டாம். அந்த வேலையை விட்டுடு. என்னடா இப்படி பேசுற? நான் எதுக்காக அந்த வேலையை விடணும்? அந்த கேள்வியை என்ன பார்த்து கேளுங்க. என்ன அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணவனோட அக்கா கிட்ட தானே நீ வேலை பாக்குற. அப்படிப்பட்ட தப்பானவங்க கிட்ட நீ வேலை பார்க்க வேண்டாம். எங்களுக்கு அது பிடிக்கல. அக்கா, என்னை மட்டும் நேற்று விட்டு இருந்தேன்னா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருப்பேன். நீ தான் போக வேணாம் தடுத்த. இப்ப என்னடானா அந்த இடத்துல நீ வேலைக்கு போற. உன் உயிருக்கும் மானத்துக்கும் எந்த நேரத்துல எப்படி ஆபத்து வரும்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷம் பயந்துட்டு எங்களால இருக்க முடியாதுக்கா. நம்ம மீனாவை கடத்தி வச்சிருந்திருக்காங்க. அவனை நீ தண்டிக்கலன்னா பரவாயில்ல, அவன்கிட்ட கையேந்தி நிக்க வேணாக்கா.
சந்திரமதி கிட்ட தானே நான் வேலை பார்க்கறேன். அக்கா சொல்லாமலா தம்பி பண்ணிருப்பான்? நீ கஸ்டம்ஸ்ல வேலை பார்க்கற, உன்னால ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னு நினைச்சுதானே உன்னை சுத்தி சுத்தி வந்தா. இப்பவும் நீ சஸ்பென்ஷன்ல இருக்கிறத சாதகமா வச்சுக்கிட்டு உனக்கு வேலையும் கொடுத்து கை நிறைய சம்பளமும் கொடுக்குறா. எதுக்காக? எதிர்காலத்துல நீ மறுபடியும் கஸ்டம்ஸ்ல ஜாயின் பண்ணுவ. தன்னோட கடத்தல் விஷயத்துக்குலாம் உன்னை யூஸ் பண்ணிக்கலாமே, அதுக்கு தான். அதுக்கு நான் துணை போவேன்னு நினைக்கிறியா? இல்ல மாட்ட. அதுதான் எங்க பயமே. உன்னை அவ கூட சேர்த்துக்கணுங்கிறதுக்காக மீனாவை கடத்தினவ நாளைக்கு அவ சொல்றத நீ கேட்கலன்னா உன்னை கொலை செய்ய கூட அவ துணிஞ்சிருவாக்கா. அதுக்காக பயந்துகிட்டு ஒரு கோழையா இருக்க சொல்றியா? நீ கோழை இல்லக்கா. ஆனா மீனா அவளை கொலை பண்ணிட்டானா? நான்சென்ஸ். அப்படிலாம் பேசாதடா. நடக்கும்க்கா, அவ செய்வா. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் இன்னைக்கே இப்பவே நீ அந்த வேலையை விட்டு நின்றுன்னு சொல்ற. முடியாது, என்னால முடியாதுடா. அக்கா, எனக்காக வேண்டாக்கா. நம்ம அம்மாவோட நிம்மதிக்காக வேலையை விட்டுரு. நம்ம அம்மாவோட மனசு அமைதியா இருக்கிறதுக்காக வேலையை விட்டுரு. என்ன பெத்த அம்மாவோட மனசு சாந்தி அடையணும்னா நான் அந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும். என்னை வளர்த்த அம்மாவோட மனசு நிம்மதியா இருக்கணும்னா நான் அந்த வேலையை விடணும். நான் என்ன பண்ண போறேன்? ரஞ்சினி, நீ இந்த வேலைக்கு மட்டும் இல்ல, இனிமே எந்த வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தாலே போதும். அரை வயிறு சாப்பிட்டாலும் சந்தோஷமா சாப்பிடலாம். ஆனா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை எங்களால தாய்க்கவே முடியாதுமா. உங்களுக்குலாம் என் நிலைமையை எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலம்மா. அக்கா, எந்த வேலை இல்லைன்னா பரவாயில்லக்கா. உன்னோட டேலண்ட்டுக்கு 1000 வேலை கிடைக்கும். ப்ளீஸ்க்கா, போகாதக்கா. அக்கா, ராமாயணத்துல லக்ஷ்மணன் தான் அண்ணியை காப்பாத்துறதுக்காக ஒரு கோடு போட்டான். அந்த கோட்டை தாண்டினதுனால தான் எல்லாருக்கும் பிரச்சனை வந்தது. நான் எங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக அன்பால ஒரு கோடு போடுறேன். நீ சந்திரமதி ஆபீஸ்க்கு வேலைக்கு போக கூடாது. இது வரைக்கும் நீ என் வார்த்தையை மீறினதில்ல. ஆனா இப்போ உன் வார்த்தைக்கு கட்டுப்பட முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிடுறா. இதான் உன் முடிவா? இதான் ஆரம்பம். எம்எல்ஏ ஏகாம்பரம்னு சொன்னா இந்த தொகுதியே மிரளுதே. சார், நான் தொகுதிக்கு தான் சார் எம்எல்ஏ. அம்மாவுக்கு, சந்திரமதி அம்மாவுக்கு நான் எப்பவுமே சாதாரண ஏகாம்பரம் தான் சார். பாருங்க, அம்மா வர சொன்னாங்கன்னு சொன்ன உடனே தொகுதி வேலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் பாருங்க. அது சரி, இப்போ புதுசா என்ன வாங்குனீங்க? அட எங்க சார், ஏதாவது வாங்கலான்னு யோசனை பண்ணாலே இந்த பத்திரிக்காரங்க எம்எல்ஏ வளைத்த 7 கிரவுண்ட் நிலம்னு எதையாவது எழுதி மிரட்டுறாங்க சார். பயமா இருக்கு சார். மேடம் வர்றாங்க. வணக்கம்மா. நிக்கிறேம்மா. அடுத்த தடவை இந்த தொகுதி எம்எல்ஏ வாங்கணும்னா உங்க தேவை தேவைமா. நான் நிக்கிறேம்மா. ஏகாம்பரம், நான் ஒரு ஐடி பார்க் கட்டிட்டு இருக்கேன். நான் கேள்விப்பட்டேம்மா. தெரியுமா? ஏதாவது வில்லங்குமாமா? அதெல்லாம் எதுவும் இல்லை. இன்னும் 2-3 நாள்ல நான் டெல்லி போறேன். சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை இன்வைட் பண்ண போறேன். ஓப்பனிங் செரிமனிக்காக அவங்க எல்லாரும் வர போறாங்க. அவங்க வரும்போது என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீ தான் கவனிச்சுக்கணும். அம்மா, ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து சால்னா கடை வரைக்கும் புக் பண்ணிடுறேம்மா. 24 மணி நேரமும் அவங்க கூடவே இருந்து நான் பாத்துக்கிறேம்மா. என்ன செலவானாலும் பில் நான் பாத்துக்கிறேம்மா. என்ன ஏகாம்பரம், நிறைய சேர்த்துட்ட போல இருக்கு. இந்த சந்திரமதிக்கு பிச்சை போடுற? ஐயோ, தப்புமா. நீங்க மலைன்னா நான் மடு, நீங்க தெய்வம் நான் பக்தன். அதான் காணிக்க தர போல இருக்கு. ஏகாம்பரம், நான் சந்திரமதி. என் கை இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்க கூடாது. புரியுதுமா, புரியுதுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. மாமா, சொல்லு சந்திரா. இன்விடேஷன்.
அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்னம்மா இது உங்க ஆசீர்வாதத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. இந்தா சந்திரா, ம். இந்தாங்க இன்விடேஷன். ரொம்ப சந்தோஷமா. நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரமாதப்படுத்திடுறோம்மா. ஓகே. அப்ப நான் வரட்டுமாமா? ம், ம். செல்வா, 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 கீழே வாடா. ஏண்டா? என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சியை நீயும் அக்காவும் கடத்தி வச்சு அவளை டார்ச்சர் பண்ணிருப்பீங்க. என்ன தைரியம், எவ்வளவு தைரியம்டா? அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியா உன்னெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு கொல்லணும். வாடா இங்க, வா. இன்னொரு வாட்டி இப்படி பண்ணுவியா? என்ன தைரியம்டா உனக்கு இப்படி பண்ணிட்ட? சொல்லுடா, சொல்லு. கொன்னுடுவ ராஸ்கல். என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ரஞ்சினி, அழிச்சிடுவேன். இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு, என்ன தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சி கிட்ட இப்படி நான் சொல்றது பண்ணி? கேளு முதல்ல. எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஹலோ ஹலோ, என்ன அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க எவ்வளவோ விஷயங்கள் பண்றீங்க, ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. அத நினைச்சு மலைச்சு போயிட்டேன். என்ன விஷயம்? உங்க திறமைய பத்தி தான். திறமையா? ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்றீங்க, ஆனா யாருக்கும் எதுவும் தெரியல பாருங்களேன். உங்களுக்கு தெரியுது, ஆனா அக்கா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இன்விடேஷன் கொடுக்க போகணும்னு சொன்னீங்க. ஓ ஆமா, ஆக்சுவலி நான் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா போறேன். சோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆக்சுவலா நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஐ அம் சாரி. நீ மத்த வேலையெல்லாம் பாத்துக்க. இட்ஸ் ஆல் ரைட். அக்கா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். கொஞ்சம்னா ஒரு 50,000 ரூபாய். எதுக்கு? செலவுக்குக்கா. சரி, அம்மா கிட்ட சொல்றேன். ஒரு 5,000 ரூபாய் வாங்கிக்க. அக்கா, உனக்கு அதுவே அதிகம். எப்படி நீ குடிக்கத்தான் போற? குடிக்கிறதுக்கு என்னடா லக்ஸரி வேண்டி கிடக்கு? எங்க குடிச்சாலும் விழுந்து கிடக்க போறது ரோட்ல தானே. அக்கா, ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு டாக் டு யூ. அக்கா, 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 அக்கா. ஏண்டா ராஸ்கல், அறிவு இருக்காடா உனக்கு? எத்தனை நாளைக்கு தான் அக்கா கையே எதிர்பார்ப்ப? உனக்கு திறமை இருந்தா சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சம்பாதிக்க வேண்டியது தானே. இப்படி அடிமையா எத்தனை நாளைக்கு தான் இருக்க போற? இத பாரு, நான் சொல்றத நீ கேளு. ஏதாவது பிசினஸ் பண்ணு, அறிவு கெட்ட முண்டம். இத பாருடா, கடவுள் சந்தர்ப்பத்தை மட்டும்தான் நான் கொடுப்பாரு. நாம தான் அதை சரியா பயன்படுத்திக்கணும். உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நீ எப்படி வாழ வேண்டியவன்? ஏன்டா இப்படி அக்கா கிட்ட கையேந்திர? இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். நீ ஏன் தம்பிடா? உனக்கு செய்யறத பத்தி எனக்கு வருத்தமே இல்லை. ஆனா இப்படி அக்கா கையை எதிர்பார்க்கிற பாரு, அதாண்டா வருத்தமா இருக்கு. நீ உன் கால நிக்கணும்டா, அதாண்டா எனக்கு சந்தோஷம். சரி, போனை வை. வேலையில இருக்கிறப்போ போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. சார், எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரேன். ஒருவேளை பிசினஸ் பண்ணலாமா? இவங்க சொன்னதும் சரியா இருக்கு. மீனா, மீனா,
மீனா, ஹாய் ஆண்டி. மீனா இருக்காளா? ஆண்டி, 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 ஆண்டி உங்களை தான் கேக்குறேன். மீனா இருக்காளா? என்ன பதிலே சொல்லாம போறாங்க? ஒருவேளை கார்த்திகை நான் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? ஹே மீனா, மீனா. ஹாய் மீனா. என்ன மீனா, நேத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு சொல்லாம கொள்ளாம வந்துட்டு போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற, காலேஜ் கூட வரல. என்ன என்னால ஏதாவது கோவமா? வெளிய போ. என்னது வெளிய போன்னு சொன்ன? நான் என்ன தப்பு பண்ண வெளிய போறதுக்கு? தப்பு நீ பண்ணல, நான் தான் பண்ண. தராதரம் தெரியாம பழகிட்டேன் பாரு, அது என்னோட தப்புதான். மீனா, ஏதாவது புரியும்படியா சொல்றியா? இப்ப நீ சொல்லன்னு வச்சுக்கோயேன், நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். சொல்லணும் அவ்வளவுதானே? என் அக்கா ஒரு ஸ்மக்லர்னு சொல்லி கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கும் போது சின்ன ஒருத்தன் கடத்திட்டு போய், இப்போ நினைச்ச கூட உடம்பெல்லாம் நடுங்குது. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து உங்க அம்மாவோட கார் முன்னாடிதான் வந்து நின்னு. அவங்கதான் எங்க அக்கா கிட்ட என்ன சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மாவை நான் தெய்வமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்ன கடத்தி கொண்டு போய் வச்சு என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ண மிருகத்தை உங்க வீட்டுல பார்த்தேனோ அப்பவே இந்த எண்ணம் எல்லாம் போயிடுச்சு. என்னமே நான் சொல்றேன், ஏன் வீட்லயா? ஆமா, அந்த கேடு கெட்ட மிருகம் வேற யாரும் இல்ல, உன் மாமாதான்.